குலிகாக்கு இந்த படத்துல மொத்தம் 8 ஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த ஊர் பெரியவங்க 2-3 பேரு குலிகாவோட 8 ஃபார்மோட பேரையுமே ஒண்ணா சொல்லிட்டு இருப்பாங்க. பர்மியோட உடம்புக்குள்ள குலிகா புகுந்த உடனே அது சத்தமா கத்தி நான் வந்துட்டேன்னு ஊர்க்காரங்களுக்கு சொல்லும். அப்போ அந்த ஊர் பெரியவங்கள்ல ஒருத்தர் சுவாமி குலிகான்னு சொல்லுவாரு. சுவாமி குலிகான்றது குலிகாவோட நார்மல் ஃபார்ம் தான். குலிகா தன்னோட 2 கைகளை யூஸ் பண்ணி 2 சோல்ஜர்ஸை அப்படியே தரையில தூக்கி போட்டு அடிக்கும். அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா ருத்ர குலிகான்னு சொல்லுவாரு. ருத்ர குலிகானா கோபமான காவலன் அர்த்தம். அந்த சீன்லயே பாத்தீங்கன்னா குலிகா ரொம்ப கோபமா தான் 2 பேருமே தூக்கி போடும். அதனாலதான் ருத்ர குலிகான்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அந்த ஊர் பெரியவர் என்ன சொல்லுவாருன்னா ராகு குலிகான்னு சொல்லுவாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பறந்து வந்து 2 பேரை அடிச்சு குலிகா கீழே தள்ளி விட்டுரும். கீழே விழுந்த அந்த 2 பேருமே எந்திரிச்சு பார்க்கும்போது குலிகா அங்க இருக்காது. அவங்க 2 பேருமே குலிகா எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த ஊர் பெரியவர் என்ன சொல்லுவாருன்னா தந்திர குலிகான்னு சொல்லுவாரு. அவர் அப்படி சொன்ன உடனே மறைஞ்சிருந்த குலிகா திடீர்னு அவங்க 2 பேரும் முன்னாடி வந்து பயமுறுத்தி அவங்க 2 பேரையுமே குகைக்குள்ள தள்ளி விட்டுரும். இப்படி தந்திரமா குலிகா மறைஞ்சு நின்று அடிக்கிறதுனால தான் அந்த பெரியவர் தந்திர குலிகான்னு சொல்றாரு. அந்த 2 சோல்ஜர்ஸை குகைக்குள்ள தள்ளி விட்டதுக்கு அப்புறம் குலிகாவுமே அந்த குகைக்குள்ள குதிச்சிரும். குலிகா குகைக்குள்ள குதிச்சதுமே அந்த இடம் ரொம்ப அமைதியாயிடும். மீதி இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே தீப்பந்தத்தை எடுத்துட்டு அந்த குகை கிட்ட வருவாங்க. அந்த இடத்துல தான் ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த ஷாட்ல என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா அந்த குகைக்குள்ள இருக்கிற இருட்டு மட்டும் தான் தெரியும். அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா கத்தலக்கானு குலிகான்னு சொல்லுவாரு. கத்தலக்கானுனா இருட்டின் கடவுள்னு அர்த்தம். அவர் அப்படி சொன்ன உடனே இருட்டுக்குள்ள இருந்து குலிகா கத்திக்கிட்டே வெளியே வரும். வெளியே வந்த உடனே குலிகா கீழே உட்காந்துரும். குலிகா எப்பயுமே அகோர பசியில இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். குலிகா கீழே உட்காந்த உடனே ஊருக்காரங்க 2 பேரு அதோட பசியை போக்குறதுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. அப்போ குலிகா எனக்கு சாப்பிட எதுவும் வேணாம்னு சொல்லி குலசேகர மன்னனை கை காட்டி நான் இவனை தான் சாப்பாடா சாப்பிட்டு என் பசியை போக்கிக்க போறேன்னு சொல்லும். அப்போ அந்த ஊர்க்காரர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா நித்திர குலிகான்னு சொல்லுவாரு. நித்திர குலிகானா the blood guardian அர்த்தம். அதுக்கு ஏத்த மாதிரியே குலசேகர மன்னனோட ரத்தத்தை குடிச்சு நான் அவனை சாப்பிட போறேன்னு குலிகா சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் குலிகா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா 2 கைகள்ல 2 தீப்பந்தங்களை எடுத்து அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே விரட்டி அடிக்கும். அப்போ அந்த ஊர் பெரியவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா அக்னி குலிகான்னு சொல்லுவாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே நெருப்பால தான் குலிகா அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே அடிச்சு விரட்டும். அதுக்கப்புறம் குலிகா ஒரு சோல்ஜரை தூக்கிட்டு மரத்து மேல ஏறி என்னோட ஊர்க்காரங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்க நான் விட மாட்டேன்னு சொல்லி துளு பாஷையில கத்தும். அப்போ அந்த ஊர்க்காரங்க 3 பேருமே சேர்ந்து சுவாமியே ராஜகுலிகான்னு சொல்லுவாங்க. சுவாமி ராஜகுலிகானா சாவரிங் ஜட்ஜ்னு அர்த்தம். தமிழ்ல நீதி காத்த கடவுள்னு அர்த்தம். இந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயே குலிகாவோட 8 ஃபார்ம்ஸ் பத்தி ரிஷப் ஷெட்டி தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவும் டைரக்ஷன் மூலமாவும் ரொம்ப அழகா நம்ம கிட்ட டிஃபைன் பண்ணிருப்பாரு.